குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 4ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 பக்கம் 30 பாடம் 3 எண்கள். இதில் பார்த்தீங்கன்னா எண்களுக்கேற்ப மணிகளை வரைந்து கூட்டுக. மணிகளுங்கிறது என்ன அப்படின்னா பாசி. இதில் பானாங்கிறது 10, ஓனாங்கிறது 1. இதில் 54 22 கூட்டினா 76 வர ஆன்சர். இந்த இடத்துல மணிகளை வரையணும். வலது பக்கம் என்ன செய்யணும், கட்டங்களில் மணிகளை வரையணும். 5னா 5 மணிகளை வரையணும். 4னா 4 மணிகளை வரையணும். 2னா 2 மணிகளை வரையணும். அப்புறம் என்ன செய்யணும், எல்லாத்தையும் கூட்டி வர 7 மணிகளை வரையணும். அடுத்து 6 மணிகளை வரையணும். இதே போல் கீழே ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து 3.2லையும் இதே மாதிரி தான். இது 10 1 மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் 100 10 1 3 இருக்குது. அதே மாதிரி என்ன செய்யணும், வரைஞ்சிக்கிறங்க. வரைஞ்சி அதை கூட்டி போட்டுக்கிறங்க. அடுத்து விடை காண்க. 3.3ல் பாருங்கள். ஃபஸ்ட் 132 + 268 ரெண்டையும் என்ன செய்யுங்க, கூட்டி பாருங்கள். கூட்டணி அப்படின்னா 400 கிடைக்கும். இதே மாதிரி இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது கூட்டணி அப்படின்னாலும் அதே ஆன்சர் தான். கூட்டி பார்த்து 400 தான் இதோட ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கம் 31 3.4 சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இதில் முதல் மணிகளின் கூடுதல் கேட்டிருக்காங்க. முதல் கேள்வியில் அதை கூட்டி பார்த்தீங்கன்னா 89 தான் இதோட ஆன்சர். அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு தோப்பில் 45 கொய்யா மரங்களும் 24 மாதுளை மரங்களும் உள்ளன எனில் அத்தோப்பில் உள்ள மரங்கள் மொத்தம் எத்தனை? அப்போ மொத்தம் அப்படின்னா ரெண்டையுமே கூட்டணும். மாதுளை கொய்யாவும் எத்தனை இருக்குது அப்படின்னா 45 24 கூட்டணின்னா 69. ஸோ ஆப்ஷன் ஆவன்னா தான் இதோட ஆன்சர். அடுத்து 3.5 பின்வரும் வினாக்களுக்கு விடையில்லை. முதல் கேள்வியை பாருங்கள். பாத்திரக்கடையில் 53 தட்டுக்களும் 16 குடங்களும் உள்ளன எனில் கடையில் உள்ள பாத்திரங்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் அப்படின்னாவே கூட்டணும். தட்டுகள் எத்தனை இருக்குது, 53. குடங்கள் எத்தனை இருக்குது, 16 இருக்குது. மொத்த பாத்திரங்கள் அப்படின்னா ரெண்டையும் கூட்டணின்னா என்ன வருது, 69. ஸோ 69 தான் இதோட ஆன்சர். இரண்டாவது பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து புறப்பட்ட பேருந்தில் 22 பயணிகள் இருந்தன. அதே பேருந்தில் திருச்சியில் 34 பயணிகள் ஏறினர் எனில் தற்போது பேருந்தில் உள்ள பயணிகள் மொத்தம் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. இதில் மொத்தம்ங்கிறனால ரெண்டையும் கூட்டத்தான் செய்யணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் பேருந்தில் எத்தனை பயணிகள் இருக்காங்க, 22. அந்த பானாங்கிறது 10, ஓனாங்கிறது 1 ஆல்ரெடி தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா திருச்சியில் இருந்து ஏறின பயணிகளோட எண்ணிக்கை 34. மொத்தங்கிறனால கூட்டணின்னா எவ்வளோ வரும், 56. அடுத்து 3.6 விடை எழுதுக பாருங்கள். அந்த ஏற்கனவே பாத்திரங்கள் தட்டுகள் கணக்கு பார்த்தோம்னா அதே இதான். இதில் பாத்திர கடையில் தட்டுகளும் குடங்களும் சொல்லியிருக்காங்க. தட்டுகளும் குடங்களும் இருக்குது. அதில் கடையில் உள்ள பாத்திரங்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. தட்டுகளோட எண்ணிக்கையும் குடங்களோட எண்ணிக்கையும் கூட்டினீங்கன்னா கிடைக்கும் ஆன்சர். தட்டுகளோட எண்ணிக்கை 425, குடங்களோட எண்ணிக்கை 210. 219 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 644 பாத்திரங்கள் கடையில் இருக்குது. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மேலே உள்ள 3.5ல் ரெண்டாவது கேள்வி மாதிரி தான். சென்னையிலிருந்து புறப்பட்ட விமானத்தில் 626 பயணிகள் இருந்தன. அதே விமானத்தில் மும்பையில் 45 பயணிகள் ஏறினர் எனில் தற்போது விமானத்தில் உள்ள பயணிகளின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் சென்னையிலேருந்து புறப்படும் போது 625 பயணிகள் இருந்தாங்க. மும்பையில் 45 பயணிகள் ஏறாங்க. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 671. இது ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கம் 32ல் கூட்டுக. பிறந்தநாள் கொண்டாட்டம் ஒன்று நடக்குது. அதில் பலூன்ஸு, பிளேட்ஸு, தட்ஸு, கேக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு, ஃப்ரூட்ஸு, பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாருமே இருக்காங்க. இதில் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி போட போகிறோம். பலூன்களின் எண்ணிக்கை முதலாவது கேள்வி. பலூன் இங்கிட்டு 4 இங்கிட்டு 4 இருக்குது, 8. பரிசு பெட்டிகள் 1 இருக்குது. அப்போ மொத்தம் 9. தட்டுகளோட எண்ணிக்கை என்ன அப்படின்னா அலமாரியில் 3 இருக்குது. அப்போ 6. தேநீர் குவளைகள் 3 இருக்குது. அப்போ மொத்தம் 9. சிறுவர்களின் எண்ணிக்கை 3. அதாவது சிறுவர்களுங்கிறது பையங்க, சரியா, அது 2 பேர் இருக்காங்க. சிறுமிகள்ங்கிறது கேர்ள்ஸு, இது 2 பேர் இருக்காங்க. மொத்தம் 2 2 4. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் எத்தனை பேர், 5 பேர் இருக்காங்க. சிறியவர்கள் எத்தனை பேர், 4 பேர் இருக்காங்க. மொத்தமாக கூட்டணியா அப்படின்னா மொத்தம் 9 பேர் இருக்காங்க, சரியா. படத்தில் உள்ளதை பார்த்து நீங்கள் கூட்டி போடணும், அவ்வளோதான். உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 3ல் 3.8 கதை கணக்கை உருவாக்கி கூட்ட. இப்போ கணக்கு கொடுத்துருப்பாங்க, விடை மட்டும் எழுதுவோம். இல்லை கணக்கு நம்ம எழுதி விடையை நம்மளே எழுதணும், சரியா. கணக்கை பாருங்கள். மேஜையில் 300 பேனாக்களும் 250 பென்சில்களும் இருந்த நிலையில் மொத்தம் எத்தனை எழுது பொருட்கள் இருந்தன? இதில் பென்சில் பேனாக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த பொருட்கள் வேணாலும் போட்டு தரலாம். ஆன்சரை பாருங்கள். பேனாக்களின் எண்ணிக்கை 300, பென்சில்களின் எண்ணிக்கை 250, மொத்தம் 50. அப்படிங்கையில் கூட்டணினா 550 தான் இதோட வினை. அடுத்து 3.9 பாருங்கள். கதை கணக்கை உருவாக்கி தீர்வு காண்க. இதில் ஆண்டு ஓட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்யணும், ஒரு கதை கணக்கை உருவாக்கி அதுக்கு தீர்வு நம்மளாக எழுதணும்.
பாருங்கள் கணக்கு எப்படி எழுதுகிறோம்னு. ஒரு கிரிக்கெட் வீரர் 2016, 2017, 2018 ஆண்டுகள் முறையே 2730, 4024, 1007 ரன்கள் எடுக்கிறார் எனில் மொத்தம் எத்தனை ரன்கள் எடுத்திருப்பார்? மொத்தம் அப்படிங்கையில கூட்டணும். இதில் பாருங்கள் 2016 எடுத்த ரன்கள் என்னவோ அதை எழுதிக்கோங்க. 2017 எடுத்த ரன்கள் எவ்வளவோ எழுதிக்கிறங்க. 2018 எடுத்த ரன்களை எழுதிக்கிறங்க. மொத்தம் அப்படிங்கையில கூட்டணி அப்படின்னா 7771 தான் இதோட ஆன்சர். எப்பவுமே கூட்டையில் என்ன செய்வோம், ரைட் சைடு தான் கூட்டுவோம். கூட்டி போட்டி அப்படின்னா 7771 உங்களுக்கு விடையாக கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கம் 34 3.10 கழித்து எழுதுக. கழித்தல் மேலே உள்ள பாக்ஸு 4 பாக்ஸ்லேயும் உள்ளது நார்மல் கழித்தல். அது மாதிரி கீழே உள்ள 3.11 3.12 என்ன அப்படின்னா கடன் வாங்கி கழித்தல். சரியா? மேலே உள்ள நம்பரு சின்ன நம்பராகவும் கீழே உள்ள நம்பர் பெரிய நம்பராகவும் இருந்தால் நம்ம என்ன செய்யணும், பக்கத்தில் உள்ள ஸ்தானத்தில் அதாவது டிஜிட்ஸில் நம்ம என்ன செய்யணும், கடன் வாங்கி எழுதணும். அது மாதிரி நான் கடன் வாங்கி சால்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த சம்ஸை சால்வ் பண்ணி போடுங்க. ஆன்சர் கரெக்டான ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து பக்கம் 35 3.13 விடையெளி. முதற் கேள்வி. ஒரு பழக்கூடையில் 64 பழங்கள் இருந்தன. அவற்றில் 23 பழங்கள் விற்றுவிட்டன எனில் மீதமுள்ள பழங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பழக்கடையில் 64 பழங்கள் இருக்குது, 23 பழங்களை விற்றுடுறாங்க. மீதம் அப்படிங்கையில் என்ன செய்யணும் அப்படின்னா கழிக்கணும். கடையில் இருந்த பழங்கள் எத்தனை அப்படின்னா 64 பழங்கள் இருக்குது, விற்ற பழங்கள் 23, மீத பழங்கள் அப்படின்னா 2ஐயும் கழிச்சு அப்படின்னா 41. இதுதான் இதோட ஆன்சர். இரண்டாவது பார்த்தீங்கன்னா கழித்தல் கூற்றை நிறைவு செய்யன்னு கேட்டிருக்காங்க. அது 78ல் எதை கழிச்சா 35 கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 78ல் 35 கழிச்சி அப்படின்னா 43 கிடைக்கும். இதோ 43 தான் இதோட ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வரும் ஒவ்வொரு வீரரும் 100 ஓட்டங்கள் எடுக்க இன்னும் எத்தனை ஓட்டங்கள் தேவை? இப்போ மனோஜ், அன்பு, மணி, அறிவு, இந்த 100லேருந்து அவங்க எடுத்த இதை கழிச்சோம் அப்படின்னா அது எவ்வளோ ஓட்டங்கள் தேவைன்னு நம்ம எழுதிடலாம். கழிச்சு போட்டிருக்கேன் பாருங்கள். அடுத்து 3.15 பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. முதற் கேள்வி. ஒரு தொழிற்சாலையில் 950 வண்டிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இதில் 412 வண்டிகள் நீல நிறம், மீதி உள்ளவை சிவப்பு நிறம் எனில் சிவப்பு நிற வண்டிகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தொழிற்சாலையில் மொத்தம் எத்தனை வண்டிகள் இருக்குது அப்படின்னா தயாரிக்கப்பட்ட வண்டிகளை நீல நிற வண்டிகளை கூட்டணி அப்படின்னா 762 கிடைக்கும். நீல நிற வண்டிகள் எத்தனை இருக்குது அப்படின்னா 412. ரெண்டையும் கழிச்சிய அப்படின்னா சிவப்பு நிற வண்டி கிடச்சிடும். கழிச்சின்னா 350 கிடைக்கும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து பாருங்கள் இரண்டாவது கேள்வி. ஒரு வண்டியில் 375 அன்னாசி பழங்கள் ஏற்றப்பட்டன. 500 அன்னாசி பழங்களை கொண்டு செல்ல வேண்டும் எனில் இன்னும் எத்தனை அன்னாசி பழங்களை ஏற்ற வேண்டும்? இப்போ மொத்தம் எத்தனை அன்னாசி பழம் இருக்குது? 500 இருக்குது. ஏற்றப்பட்ட அன்னாசி பழங்கள் 375. அப்போ ரெண்டையும் கழிச்சி அப்படின்னா ஏற்ற வேண்டிய அன்னாசி பழம் கிடைக்கும். ரெண்டையும் கழிச்சா 25. சரியா? இப்போ 375 25 கூட்டினா 500 கிடைக்கும். சரியா? இப்போ 25 இதை நம்ம ஏற்றணும் அப்படின்னா 500 அன்னாசி பழங்கள் நம்ம கொண்டு சென்றலாம். பக்கம் 36 3.16 பாருங்கள். ராஜாவும் சந்துருவும் தலா ரூபாய் 100 வைத்திருந்தனர். தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கிய பிறகு அவர்களிடம் மீதமுள்ள தொகையை கண்டுபிடி. 100 வச்சுருக்காங்க. பம்பரம், பால்ஸ், கைட்டு, டாய், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோழி எல்லாமே வாங்குகிறாங்க. அதில் வாங்கின பொருட்களை நம்ம என்ன செய்யணும், கூட்டிகிட்டு அவங்க 100 ரூபா வச்சுருக்காங்க. அந்த 100 ரூபாயிலேருந்து கழித்து எவ்வளோ மிச்சம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லணும். ராஜா வாங்கின பொருட்கள் என்னென்னா பம்பரம், பட்டம் வாங்குகிறாங்க. பம்பரத்தோட விலை 25 ரூபா, பட்டத்தோட விலை 35 ரூபா. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 60 ரூபா. ராஜா 100 ரூபாயில் 100 ரூபா வச்சுருக்காங்க. 100 ரூபாயிலேருந்து 60 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கிட்டா 40 ரூபா மிச்ச தொகை வச்சுருப்பான். அடுத்து பாருங்கள். சந்துரு பந்து, பம்பரம், கோழி 3 வாங்குகிறாங்க. பந்தோட விலை 50 ரூபா, பம்பரத்தோட விலை 25 ரூபா, கோழியோட விலை 17 ரூபா. எல்லாத்தையும் கூட்டணி அப்படின்னா 92 ரூபா கிடைக்கும். மொத்தம் 100 ரூபாயிலேருந்து 92 ரூபாயை கழிச்சோம் அப்படின்னா 8 ரூபா மிச்சம் வச்சுருப்பாங்க. ஓகேவா? இதை கரெக்டாக செக் பண்ணி போடுங்க. அடுத்த பக்கம் 37 3.17 பின்வரும் வீரர்கள் 200 ஓட்டங்கள் எடுக்க இன்னும் எத்தனை ஓட்டங்கள் தேவை? அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டி 1, போட்டி 2 நடக்குது. அதை என்ன செய்கிறாங்க, வாணி, உமா, ராணி 3 பேரும் ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்க. அது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். கீழே 200 மொத்தம் 200 எடுக்கணும். அது 200லேருந்து எடுத்த ரன்களை நீங்கள் கழிச்சிய அப்படின்னா 112 ஃபஸ்ட்டு கிடைக்கிது. அப்புறம் 56 கிடைக்கிது, 35 கிடைக்கிது. ஓகேவா?
அடுத்து பாருங்கள் 3.18 பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. ராஜா தன் கடையில் இருந்த 400 தேங்காய்களில் 310 வந்து என்ன செய்கிறாரு, விற்றுறாரு. 25 வந்து தன் வீட்டிற்கு கொடுத்து அனுப்புகிறாரு. கடையில் மீதமுள்ள தேங்காய்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கை வந்து ரொம்ப இதாக பார்க்கணும், நம்ம மைன்யூட்டாக நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 400 தேங்காய்கள் இருக்குது. 310 என்ன செய்கிறாரு, விற்றுறாரு. 25 வீட்டுக்கு அனுப்புகிறாரு. 310 25 கூட்டினா 335. இப்போ 400லேருந்து 335 கழிச்சி அப்படின்னா 65 தான் அவர் என்ன செய்வார், மீதம் வச்சுருப்பார். ஸோ 65 தான் ஆன்சர். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பழக்கூடையில் 608 பழங்கள் இருந்தன. அவற்றுள் 220 மாம்பழங்கள், 112 பலாப்பழங்கள், மீதம் உள்ளவை வாழைப்பழங்கள் எனில் எத்தனை வாழைப்பழங்கள் உள்ளனன்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கூடையில் 608 பழங்கள் இருக்குது. சரியா, அதில் 220 மாம்பழங்கள், 112 பலாப்பழங்கள் இருக்குது. அப்போ எத்தனை வாழைப்பழங்கள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. பலாப்பழங்கள் மாம்பழங்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னா 2ஐயும் கூட்டணும், 220ஐயும் 112ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 332 கிடைக்கும். மொத்த பழங்களோட எண்ணிக்கை எவ்வளோ, 608. அதிலேருந்து 332 கழிச்சி அப்படின்னா 276 கிடைக்கும். ஸோ வாழைப்பழங்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னா 276. ஓகேவா. அடுத்த பக்கம் 38 3.19 விடையளி. உன்னிடம் உள்ள ரூபாய் 9,000ஐ பயன்படுத்தி நீங்கள் படத்தில் நீ வாங்க விரும்பும் ஏதேனும் 4 பொருட்களை தேர்வு செய்து மீதி தொகையை காண்க. பார்த்தீங்கன்னா வாட்சு, சட்டை, பேக்கு, பவுச்சு, பொம்மை, பேண்ட்டு, அப்புறம் கேவுனு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதோடய ப்ரைஸஸ்ஸு கீழே இருக்குது. நம்ம கையில் மொத்தம் எவ்வளவு இருக்குது, 9,000 இருக்குது. இந்த 9,000 ரூபாயை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு பொருட்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு மிச்ச தொகையை நம்ம சொல்லணும். அந்த கீழே உள்ள டேஸ் இந்த பக்கம் 1000, 100, 10, 1 இருக்கா. கடிகாரத்தின் விலை என்ன அப்படின்னா 2,450. மாதிரி பொம்மையின் விலை, காரின் விலை, கேமராவின் விலை எல்லாத்தையும் கூட்டினா 6,544 கிடைக்கிது. இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம கையில் உள்ள கீழே உள்ளதை பாருங்கள். கையில் உள்ள மொத்த தொகை எவ்வளோ, 9,000 ரூபா. இதிலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பொருட்கள் வாங்கினது 6,544. அப்போது 2ஐயும் கழிச்சி மீதி தொகை எவ்வளோ அப்படின்னா 2,456 நம்ம கையில் இருக்குது. ஓகேவா. இதே போல் நீங்கள் கடிகாரம், பொம்மை, காரன் மட்டும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. வேறு பொருட்களோட விலையம் எழுதி நம்ம கூட்டி மொத்த தொகையிலேருந்து நம்ம கிடைச்ச தொகையை கழிச்சோம் அப்படின்னா கிடைக்கும் ஆன்சர். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கம் 39 3.20 பின்வருவற்றிற்கு விடையளி. முதல் கேள்வி 13 + 20 உடன் எதை கூட்டினால் 50 கிடைக்குன்னு கேட்குறாங்க. 13ஐயும் 20ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை கிடைக்கும், 33 கிடைக்கும். 33ஓட கீழே உள்ள ஆன்சர் எதை கூட்டினா 50 கிடைக்கும்னா விடை ஈனா 17 கூட்டினா 50 கிடைக்கும். அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா கூடுதல் 100 வரும் எண்களை தேர்ந்தெடுக்க. கீழே உள்ளது எல்லாத்தையும் கூட்டி செக் பண்ணால் செகண்ட் தான் இதோட ஆன்சர். 30 + 30 60, 60 + 40 100. அடுத்து மூன்றாவது மிகச்சிறிய ஈரிலக்க எண் அப்படின்னா மிகச்சிறிய ஈரிலக்க எண்ணுனா 10. சரியா, அதில் எந்த நம்பரை கூட்டினா மிகப்பெரிய ஈரிலக்க எண் கிடைக்குன்னு கேட்குறாங்க. கீழே உள்ள ஆன்சரில் செக் பண்ணால் ஈனா வர 89. 89ஓட 10 கூட்டினீங்கன்னா 99. மிகப்பெரிய ஈரிலக்க எண் 99. நான்காவது பார்த்தீங்கன்னா 25 + 25 3 கட்டங்களிலும் வரும் ஒரே எண் வரும் எனில் அந்த எண்ணை தேர்ந்தெடுக்க அப்படின்னு. 25 கூட்டினீங்கன்னா 50. அது மாதிரி கீழே 100 - 50 = 50. அப்போ ஆனா தான் ஆன்சர். 3.21 பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. முதற் கேள்வி மிகப்பெரிய ஈரிலக்க எண்ணிற்கும் 100க்கும் உள்ள வித்தியாசம். மிகப்பெரிய ஈரிலக்க எண் 99. சரியா, 100 - 99 ஆன்சர் வந்து 1. அடுத்து பார்த்தீங்கன்னா 70ஓட எதை கூட்டினா 120 கிடைக்குன்னு கேட்குறாங்க. ரெண்டாவது கேள்வியில் 70ஓட 50 கூட்டினா 120 கிடைக்கும். ஸோ ஈனா தான் ஆன்சர். அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா விடை கண்டறிந்து வேறுபட்டதை தேர்ந்தெடு அப்படின்னா வேறுபட்டதுன்னா எல்லாத்தையும் கூட்டினா 200 கிடைக்கும். இந்த மூணாவது மட்டும் கூட்டினா மட்டும் 200 கிடைக்காது. ஸோ மூணாவது தான் இதோட ஆன்சர். பார்த்தீங்கன்னா நாலாவது பார்த்தீங்கன்னா 75 கூட்டினா 150. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 150லேருந்து 75 கழிச்சா 75 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் 150. பக்கம் 40 3.22 பின்வருவனவற்றிற்கு விடையளி. முதற் கேள்வி மிகச்சிறிய 3 இலக்க எண்ணுடன் எதை கூட்டினால் 100 கிடைக்கும்.
100 வந்து 100 தான் மிகச்சிறிய ஈரிலக்க எண். அப்போ வந்து 0வை ஆட் பண்ணோம் அப்படின்னா அதே 100 தான் கிடைக்கும். ஸோ 0 தான் ஆன்சர். செகண்ட் ஒன் 17 + 126 + 32 இதோட கூட்டுத்தொகை 200 கிடைக்கணும் அப்படின்னா அதோட எக்ஸ்ட்ரா 25 கூட்டினா தான் 200 கிடைக்கும். ஸோ 25 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஆவண்ணா. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா அந்த 50 கழிச்சு 500 கிடைக்கணுமா. கிடைக்கிற கூட்டுத்தொகையில் 50 கழிக்கணுமா. இப்போ ஆப்ஷன் ஏனாவை பாருங்கள். 200 + 250 + 100 இருக்கா. மொத்தம் 550 கிடைக்கும். அது 50 கழிச்சிங்கன்னா 500 கிடைக்கும். இதான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா 55 கூட்டி 155 கழிச்சோம்னா 200 கிடைக்கும். இதுக்கு 55 கூட்டினீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் 300ல் 355 கிடைக்கும். அந்த 355ல் 155 கழிச்சிங்கன்னா 200 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஆனா தான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா 3.23ல் பின்வருவனவற்றுக்கு விடையளி. அதில் பார்த்தீங்கன்னா 4 இலக்க மிகப்பெரிய எண் 4 இலக்க மிகப்பெரிய எண் 9999. அதில் 5 இலக்க மிகச்சிறிய எண் அப்படின்னா 10,000. ரெண்டையும் வந்து கழிச்சு அப்படின்னா 1 தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏனா. இரண்டாவது கேள்வி எண்ணுடன் 500ஐ கூட்டி 50ஐ கழித்தால் 1000 ஆவேன் நான் யார். 550லேருந்து 50 கழிச்சி அப்படின்னா 500 ஆயிரம். அப்போ அந்த 500ஓட 500 கூட்டினீங்கன்னா 1000 ஆயிரும். ஸோ 580 தான் ஆன்சர். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா 2 இதுலேயும் 25 போட்டோம் அப்படின்னா 1000 கிடைக்கும். ஸோ 3வதுக்கு 25 தான் ஆன்சர். 4வதுக்கு பார்த்தீங்கன்னா 8848 மீட்டர் உயரமுள்ள எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சிக்கு செல்வதற்கு அருண் இன்னும் என்ன செய்யணும் 472 மீட்டர் ஏறணுமா. அருண் தற்போது நிற்கும் உயரம்னா அந்த 8848லேருந்து 472 மீட்டரை கழிச்சோம்னா 8376 மீட்டரில் நிற்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கம் 41 மாத தேர்வு 1 சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கேள்வி அந்த பெட்டியை மூடுவதற்கு தேவைப்படும் மூடியின் வடிவம் என்ன அப்படின்னா ஆவண்ணா தான் ஆன்சர். அடுத்து 85 2வது கேள்வியில் 85ன் விரிவாக்க வடிவம் 80+5. 3வது கேள்வி 15ஓடு 25 சேர்த்தோம்னா 70 கிடைக்கணும். எந்த எண்ணை சேர்த்தோம் அப்படின்னா 15 25 40 வரும். 40ஓடு 30 கூட்டினா தான் 70. ஸோ 30 தான் ஆன்சர். சரியான விடையை தேர்வு செய்வ. 2 வட்ட முகங்களை கொண்ட பொருள் அப்படின்னா மேலே கீழே வட்ட முகங்கள் இருக்கணும். அது வந்து கேஸ் சிலிண்டர் தான் இதோட ஆன்சர். அடுத்து 2வது கேள்வி 584இன் எண் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறேன். 584 ஆனால் ஆன்சர். 3வது 120ஓட 30 கூட்டினா 150 தான் கிடைக்கும். அப்போ 30 தான் இதோட ஆன்சர். பக்கம் 42 சரியான விடையை தேர்ந்தெடுக்க. முதல் கேள்வி ஒரு செங்கல் கொடுத்துருக்காங்க. இப்பொருளோட முனைகள் விளிம்புகள் கேட்டிருக்காங்க. முனைகள் வந்து 8 விளிம்புகள் 12. ஸோ ஆப்ஷன் ஆவண்ணா தான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது கேள்வி 780 ஆகிய எண்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு ஆப்ஷன் டி 870. அடுத்து 3வது மிகப்பெரிய ஈரிலக்க எண் என்னென்னா 99. அதோட 100க்கு வந்து கூட்டினோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா மிகப்பெரிய ஈரிலக்க எண் 99ல் எந்த எண்ணை கூட்டினா 100 கிடைக்கும் அப்படின்னா 1 கூட்டினா தான் என்ன செய்யும் 100 கிடைக்கும். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. முதல் கேள்வி கனசெவ்வகம் அமைக்க இயலாத வலையமைப்பை தேர்ந்தெடுக்க. அப்போ 2வதுல தான் கனசதுரம் இருக்குது. ஸோ அதான் இதோட ஆன்சர். அடுத்து பாருங்கள் 2வது 978 3006. இந்த நம்பரை பூரா என்ன செய்யணும் ஏறு வரிசையில் எழுதணும். ஏறு வரிசைனா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரு. இதுக்கு நீங்கள் பெருசாலாம் திங்க் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து 2 3 5 8 9 சின்ன நம்பர்லேருந்து ஃபஸ்ட் நம்பரை மட்டும் பாருங்கள். எது சின்ன நம்பரோ அதிலேருந்து எழுதுனீங்கன்னா ஏறு வரிசை கிடச்சிட்டு. ஸோ ஆப்ஷன் ஆவண்ணா. அடுத்து பாருங்கள் 500 + 150 எதை கூட்டினா வந்து 1000 கிடைக்குன்னு கேட்குறாங்க. 350 கூட்டினா 1000 கிடைக்கும். சரியா? இதான் இதோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.